ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏதோ அரசியல் த்ரில்லர் சினிமா கதை இல்லைங்க. 2026ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த நிஜமான திரைக்கு பின்னால நடந்த அரசியல் சதுரங்கம். இந்த மிக முக்கியமான அரசியல் விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஆட்சி அமைய போகுதா இல்லையான்னு நிர்ணயிக்கிற அந்த நிமிடங்களும் கூட்டணிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளும் எப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா ஆழமா அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, இதை கேளுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டாம், உங்களை முதலமைச்சராக அறிவிக்கப் போகிறோம். இப்படி ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும்? இதுதான் மே 9, 2026 அன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு வந்திருக்கு. ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அந்த நேரத்துல அரசியல் களம் எவ்வளவு சூடா இருந்திருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த டைமிங் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலை 4:45 தவேகவுக்கு விசிஐ தன்னோட அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை கொடுத்த அடுத்த சில நிமிஷத்துல இப்படி ஒரு மர்மமான அழைப்பு வருது. முதலமைச்சர் பதவியே உங்களை தேடி வருதுன்னு சொல்றாங்க. இந்த தருணம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸை உருவாக்குது. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு எப்படி வந்துச்சு, இதை நாம புரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னோக்கி போகணும். திடீர்னு ஒரு நாள் காலையில பார்த்தா அரசியல் களம் இவ்ளோ பெரிய இழுபறியில நிக்குது. வழக்கமா தேர்தல் முடிவுகள் வந்தா யார் ஜெயிச்சது யார் ஆளுங்கட்சின்னு ஈரியா தெரிஞ்சிடும். ஆனா இந்த தடவை அப்படி நடக்கல. ஏன் இந்த குழப்பம்? இந்த பேக்ரூம் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்த நம்ப முடியாத ஒரு கணக்கு தான். அது என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால இருக்கிற மேஜிக் நம்பர் இதுதான். 11லிருந்து 12. ஆமாங்க, நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பா செயல்பட்டிருந்தாலும் அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க இந்த 11 முதல் 12 இடங்கள் தான் குறைவா இருந்துச்சு. இந்த சின்ன இடைவெளி தான் விசிக மாதிரி கட்சிகளை திடீர்னு கிங் மேக்கர் ஆக்குற ஒரு எதிர்பாராத சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. இதைத்தான் நம்ம அரசியல்ல தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவோம். அதாவது யாருக்கும் தெளிவான மெஜாரிட்டி கிடையாது. இப்படி ஒரு நிலை வந்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு எம்எல்ஏவும் சின்ன கட்சிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுவாங்க. அவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த அரசாங்கத்தை அமைக்க முடியும். இந்த சூழல் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் பலத்தை கொடுத்துச்சு. இந்த தொங்கு சட்டசபை பல பேருக்கு ஷாக்கா இருந்திருக்கலாம். ஆனா திருமாவளவன் இதை முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. எப்படின்னா, தவக களத்துல இறங்குறப்போ சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பா இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகள் பெரியும். இதனால திமுக கூட்டணியோட சீட்கள் கணிசமா குறையும், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறதுன்னு அவர் கரெக்டா கால்குலேட் பண்ணிருக்காரு. அவரோட கணிப்பு அப்படியே பளிச்சிருச்சு பாருங்க. இப்போ நாம மே 5 முதல் மே 9 வரை திரைமறைவில் நடந்த அந்த 4 நாள் பரபரப்பான காய நகர்த்தல்களை பத்தி பார்க்க போறோம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. மே 5 சாயங்காலம் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறாங்க. அப்போ அவர் மக்கள் தீர்ப்பை மதிப்போம், ஆட்சி அமைக்க இடையூறு செய்ய வேண்டான்னு சொல்றாரு. ஆனா மே 7ல ஸ்டாலின் கிட்ட இருந்து தனிப்பட்ட அழைப்பு வருது. புதிய கூட்டணி பேச்சுகள் தொடங்குது. மே 8ல மறுபடியும் சந்திப்பு. அப்போ புதிய சலுகைகள் வருது. இறுதியா மே 9ஆம் தேதி விசிக தங்களோட முடிவை அறிவிக்க வேண்டிய கட்டாயம். இதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் தான் நிஜமாவே சுவாரஸ்யம். இந்த இடத்துல தான் 2 பிரம்மாண்டமான திட்டங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. திட்டம் ஏ என்னன்னா, இபிஎஸ் முதலமைச்சராக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருது. திட்டம் பி, திருமாவளவன் முதலமைச்சராகவும் இபிஎஸ் துணை முதலமைச்சராகவும் இருந்து அதிமுக வெளியில இருந்து ஆதரவு தர்றது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் சேர்றதா இல்ல விசிகுக்கு முதல்வர் பதவியா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு விசிகாவோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தா அது திமுகவோட எதிர்காலத்துக்கே சூனியம்னு சொல்லி திருமாவளவன் அதை திட்டவட்டமா நிராகரிச்சிட்டாரு. அதே மாதிரி அதிமுக கொடுத்த அந்த முதலமைச்சர் ஆஃபரையும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு சிரிப்போட கடந்து போயிட்டார். இடதுசாரி கட்சிகளோ கிட்டத்தட்ட இதே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. சரி, இப்போ நாம விசிகவோட உள்கட்சி ஆலோசனைகள் பற்றி பார்க்கலாம். அமைச்சரவையில சேர்வதா வேண்டாமா? இந்த சலுகைகளை எல்லாம் நிராகரிச்ச பிறகு தவகளை ஆதரிக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய கேள்வி, நாம அமைச்சரவையில பங்கேற்கணுமா? இடதுசாரிகள் வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. ஆனா விசிக நிர்வாகிகள் கண்டிப்பா நாம அமைச்சரவையில இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினாங்க. தவகவும் அதை மனசார வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாம விசிகாவுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியும் தர தவக சம்மதிச்சாங்க. இங்கதான் விசிக தங்களுக்கான தனி பாதையை தெளிவா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் போது தவைக தலைவர் விஜய் அவர்கள் நேரா திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்கள் விரும்பியது போலவே இருக்கலாம். அதாவது விசிகாவோட கோரிக்கைகளுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம தவைக தரப்பிலிருந்து முழுமையான சம்மதம் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு சின்ன தொலைபேசி உரையாடல் தான் அவங்க உறவை ரொம்ப உறுதியாக்கி இருக்கு. இப்போ நாம கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம். மே 9ஆம் தேதி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முந்தைய பரபரப்பான மணி நேரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம்.
அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு மணி நேரமும் அப்படியே ஒரு த்ரில்லர் படத்துல வர்ற மாதிரி இருந்துச்சு. மதியம் 12:45க்கு வன்னியரசு வந்ததும் ஆலோசனை தொடங்குது. 2 மணிக்கு சில அதிகாரப்பூர்வமற்ற ஃபோன் கால்கள் வந்து முதல்வர் பதவி பத்தி பேசுது. 3 மணிக்கு ஆலோசனை முடிஞ்சு தவைக தரப்புல ஆதவர்ஜுனாவுக்கு தகவல் போகுது. கரெக்டா 4 மணிக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கறாங்க. அப்பாடா எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது 4:45க்கு அந்த மர்மமான தொலைபேசி அழைப்பு வருது. ஆனா அதுக்கு திருமாவளவன் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வேண்டாம், நாங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டோம், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என்று தெரிவித்து விட்டேன். எவ்வளவு உறுதியான நிலைப்பாடு பாருங்க. கடைசி நேரத்துல வந்த அந்த முதல்வர் பதவியை கூட தான் எடுத்த முடிவுக்காகவும் கொடுத்த வாக்குறுதிக்காகவும் அவர் ரொம்ப ஈஸியா நிராகரிச்சிட்டாரு. இத நாம வெறும் ஒரு தேர்தல் கணக்கா மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டுல மாற்று அரசியலுக்கான தேடல் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல வருஷமா நடந்துக்கிருக்கு. பாமக, அப்புறம் மதிமுக, தேமுதிகன்னு பல கட்சிகள் முயற்சி செஞ்சாங்க. அதோட அடுத்த கட்டமா இந்த நீண்ட தேடலோட தற்போதைய விடையாத்தான் தவகவோட எழுச்சியையும் இந்த அரசியல் மாற்றத்தையும் திருமாவளவன் பார்க்கறாரு. இப்போ விசிக அதிகாரப்பூர்வமா தவேகவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலையும் ஒரு முக்கிய அங்கமா மாறப் போறாங்க. திரைக்கு பின்னால இவ்வளவு பெரிய அரசியல் சதுரங்கம் எல்லாம் தாண்டி அமைஞ்சிருக்கிற இந்த கூட்டணி வரப்போற காலங்கள்ல தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? இது நம்ம அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கட்டாயம் யோசிங்க.